Taste the Daily. கரூர் நகரில் போதையில் விபத்தை ஏற்படுத்திய ஆட்டோ ஓட்டுநரும் இளம் பெண்ணிடம் சில்மிஷம் செய்த இளைஞரும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கரூர் பேருந்து நிலையத்தை சுற்றி 5க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இரவு 8 மணி அளவில் ஆட்டோ ஓட்டி வந்த இளைஞர் சாலையில் சென்ற கார்கள் மற்றும் பைக்குகள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றார். சிக்னலில் ஆட்டோ நிற்கவும் பொதுமக்கள் போதை ஆசாமியை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனிடையே சாலையை கடக்க நின்ற இளம் பெண்ணிடம் போதையில் சில்மிஷம் செய்த இளைஞருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்ததோடு அங்கிருந்த காவலரிடம் ஒப்படைத்தனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் போதையில் நிகழும் குற்றங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்களை கவலையடைய வைத்துள்ளது. அவர் காரி அடிச்சிட்டாங்க. செல்ல உள்ள எடுத்து வைக்கிறான் பாருங்க. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கல்லூரி மாணவரை தாக்கி 74,000 ரூபாயை பறித்துச் சென்ற 5 பேர் பிடிபட்டனர். வைபவ் நகரில் தங்கியிருந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரது அறையில் அத்துமீறி நுழைந்த 5 பேர் கொண்ட கும்பல் அவரை தாக்கி 74,000 ரூபாய் ரொக்கம், வாட்ச் உள்ளிட்ட பொருட்களை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றது. இதனையடுத்து புகாரின் பேரில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையில் ஈடுபட்டதாக ரோஹித், பிரவீன், விக்னேஷ், ஹரி, அபினாஷ் ஆகிய 5 பேர் சிக்கினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே திருமண நிகழ்ச்சிகளை குறிவைத்து கொள்ளையடிக்கும் தந்தை, மகன் பிடிபட்டனர். கடந்த 6ஆம் தேதி முத்துக்காளிப்பட்டியில் நிகழ்ந்த திருமண விழாவில் சுமார் 27 சவரன் தங்க நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் திருடு போனது குறித்து புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 55 வயது பாலமுருகனும் அவரது மகன் ஹரிகிருஷ்ணனும் பிடிபட்டனர். குற்றத்தை ஒப்புக்கொண்ட தந்தையும் மகனும் திருமண நிகழ்வுகளை மட்டும் குறிவைத்து கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக கொண்டிருப்பது தெரியவந்தது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது.